பிரைஸ் லார்ட் எல்லாத்துக்கும். சீரிய நாட்டின் படைத்தளபதி நாகமான். அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு குட்டி பொண்ணை அடிமையாக கொண்டு வந்திருந்தார். ஒரு நாள் நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ அடிமையாக கொண்டு வரப்பட்ட குட்டி பொண்ணு தன்னோட நாச்சியார் கிட்ட போய் சொல்றா, நாகமான இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி கிட்ட கூட்டிட்டு போங்க, அவரோட குஷ்டரோகம் சரியாகும்னு. உடனே நாகமான் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறாரு. எலிசா தீர்க்கதரிசியும் அவரை யோதா நதியில 7 டைம் மூழ்கி எந்திரிக்க சொல்றாங்க. நாகமான் 7 தரம் மூழ்கி எந்திரிச்சு பார்க்குறாரு. குஷ்டரோகம் போய் அவரோட ஸ்கின் குழந்தையோட ஸ்கின் மாதிரி மாறி இருந்துச்சு. நாகமான் சொன்னாரு, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இனி கத்தரிக்கை அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் பலி செலுத்த மாட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள காரணம் அந்த சிறு பெண். அந்த குட்டி பொண்ணுக்கு சத்தியம் தெரிஞ்சனால ரொம்ப அழகா நாகமான கைட் பண்ணா. சிறு பிள்ளையால அவர் குணமும் ஆனாரு, ஆண்டவரையும் அறிஞ்சுக்கிட்டாரு. குஷ்டரோகம் வந்ததுக்கான எந்த வடுவும் இல்லாம சிறு பிள்ளையோட ஸ்கின்னை போல அவரோட ஸ்கின் மாறிச்சு. நம்மளும் சத்தியத்தை அறிஞ்சு ஆண்டவரை பத்தி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட மனசுல சரீரத்துல இருக்கிற ஆறாத வடுக்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்களோட ஸ்கார்ஸ் எல்லாத்தையும் அழகான ஸ்டார்ஸா மாற்றுவார். ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறார். காட் bless யூ.